தர்ம சம்ருத்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஜெயந்தி பாலசீனிவாசன் அநேக கோடி நமஸ்காரங்கள். இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலங்கள் என்கிற தலைப்பின் மூலம் தஞ்சாவூர் திருமங்கலக்குடியில் உள்ள நவக்கிரக தோஷம் மற்றும் மாங்கல்ய தோஷம் நீக்கும் அருள்மிகு மங்களாம்பிகை சமேத அருள்மிகு பிராணநாதேஸ்வரர் சிவஸ்தலத்தை பற்றி விவரிக்க உள்ளேன். மூலவர் பிராணநாதேஸ்வரர், பிராணவரதேஸ்வரர், அம்மன் மங்களாம்பிகை. தலவிருட்சம் வடமொழியில் கோங்கிலவம் எனப்படும் வெள்ளெருக்கு மரம். தீர்த்தம் மங்கள தீர்த்தம், காவிரி. புராண பெயர் திருமங்கலக்குடி. கும்பகோணத்திலிருந்து 14 கிலோமீட்டர் தூரம் ஆடுதுறை சென்று அங்கிருந்து 3 கிலோமீட்டர் சென்றால் திருமங்கலக்குடியை அடையலாம். கும்பகோணத்திலிருந்து குறித்த நேரத்தில் மட்டும் பேருந்துகள் செல்கிறது. ஆடுதுறையிலிருந்து ஆட்டோவில் செல்லலாம். சிறப்பு பெயர் பஞ்சமங்கலத்தலம். ஊரின் பெயர் மங்களக்குடி, அம்பாள் பெயர் மங்களாம்பிகை, விமானம் மங்கள விமானம், விநாயகரின் பெயர் மங்கள விநாயகர், தீர்த்தம் மங்கள தீர்த்தம் ஆகிய 5ம் இத்தலத்தில் அமைந்திருப்பதாலேயே பஞ்சமங்கல தலம் என்ற திருப்பெயர் ஏற்பட்டது. கிழக்கு திசை நோக்கி உள்ள 5 நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரத்துடனும் 2 பிராகாரங்களுடனும் இவ்வாலயம் அமைந்துள்ளது. முன்மண்டபத்தில் அம்பாள் மங்களநாயகின் சன்னதி தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. கருவறையில் கோவில் கொண்டிருக்கும் சிவபெருமான் நீண்டு உயர்ந்த பான வடிவில் சுயம்பு லிங்கமாக அருள் பாலிக்கிறார். சந்திரசேகரர், மயில் வாகனர், 4 பிரதோஷ நாயகர், உற்சவ மூர்த்திகள் உள்ளனர். ஓஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, ரிஷபாரூடர், பிரம்மா, துர்க்கைக்கு சன்னதிகள் உள்ளன. உள் சுற்றில் விநாயகர், ஆறுமுகர், கஜலட்சுமி, பைரவர் சன்னதிகளும் நடராஜ சபையும் உள்ளன. 2 நடராஜ உற்சவ மூர்த்தங்கள் இங்கு காணப்படுவது சிறப்பு. ஒருவர் ஆணி திருமஞ்சன நாளிலும் மற்றொருவர் ஆருத்ரா தரிசன நாளிலும் திருவீதி உலா வருகின்றனர். இத்தலத்து இறைவியை வழிபட்டால் திருமணத்தடை நீங்கும், மாங்கல்ய பலம் நீடிக்கும், ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் கிட்டும் என்பது பக்தர்களின் அனுபவம். கார்த்திகை மாதம் முதல் ஞாயிறு தொடங்கி தொடர்ந்து 12 ஞாயிற்றுக்கிழமைகள் தயிர் சாதத்தை வெள்ளெருக்கு இலையில் வைத்து சுவாமிக்கு நிவேதனம் செய்து அதை உண்ண நோய் குணம் அடைவதாக கூறப்படுகிறது. இவ்வாறு செய்து பிணிகள் விலகியோர் பலர் உண்டு. இத்தலத்தில் ஞாயிறு மதியம் உச்சிகால பூஜையில் தயிர் சாதம் பிரசாதமாக வெள்ளெருக்கு இலையில் தரப்படுகிறது. மங்களநாயகின் திருக்கரத்தில் இருக்கும் மாங்கல்ய சரடு பெண்களுக்கு பிரசாதமாக தரப்படுகிறது. சூரியன், திருமால், காளி, பிரம்மன், அகஸ்தியர் முதலானோர் இத்தலத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டு பேறு பெற்றதாக தல புராணம் கூறுகிறது. திருநாவுக்கரசர் தான் பாடி இத்தலத்திற்கான பதிகத்தில் 3வது பாடலில் இதனை குறிப்பிட்டுள்ளார். மங்களக்குடி ஈசனை மாகாளி வெங்கதிர் செல்வன் விண்ணடு மண்ணும் நேர் சங்கு சக்கரதாரி சதுர்முகன் அங்கு அகத்தியனும் அர்ச்சித்தார் அன்றே. தல வரலாறு. 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 1ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில் அலைவாணர் என்பவர் அமைச்சராக இருந்தார். அவர் அரசனின் அனுமதி பெறாமல் வரி பணத்தை தான் வசிக்கும் திருமங்கலக்குடியில் சிவபெருமானுக்கு ஆலயம் எழுப்ப செலவிட்டார். இதை அறிந்த மன்னன் அவரை அழைக்க அமைச்சரோ மன்னனை காண அஞ்சி உயிர் நீத்தார். இறக்கும்போது அவர் தனது மனைவியிடம், நான் இறந்தவுடன் என் உடலை திருமங்கலக்குடிக்கு எடுத்துச் சென்று அங்கேயே அடக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவ்வாறு அவரது இறந்த உடலை எடுத்துச் செல்லும் போது அமைச்சரின் மனைவி இறைவி மங்களாம்பிகையிடம் மாங்கல்ய பாக்கியம் அருள பிரார்த்தனை செய்தார். ஊர் எல்லை அருகே வந்ததும் உயிரற்ற மந்திரின் உடல் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தது. அனைவரும் திகைத்து போய் நிற்க அமைச்சர் தான் எழுப்பிய சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று பிராணனை கொடுத்த பிராணநாதா என்று போற்றி வழிபட்டார். அன்று முதல் பிராணனை கொடுத்ததால் இறைவன் அருள்மிகு பிராணநாதேஸ்வரர் என்றும், மந்திரியின் மனைவி மாங்கல்யம் பெற்றதால்
இத்தல அம்பிகை மாங்கல்யம் கொடுத்த அருள்மிகு மங்களாம்பிகை என்றும் போற்றப்படுகின்றனர். அப்போது அமைச்சரின் மனைவி தங்களுக்கு காட்சி தந்த பிராணநாதர் மற்றும் மங்களாம்பிகையிடம் எங்களுக்கு வரம் அளித்தபடி இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபடும் என் போன்ற மற்ற பெண்களுக்கும் மாங்கல்ய பாக்கியம் அருள வேண்டும் என்று வேண்ட அவ்வாறே அருளினர். அதன்படி மாங்கல்ய தோஷத்தையும் நீக்கி சுமங்கலி பிராப்தம் தந்தருளும் திருத்தலமாக திருமங்கலக்குடி விளங்குகிறது. அனைத்து கோயில்களிலும் சிவலிங்கத்தில் ஆவுடையாரை விட சற்று உயரம் குறைந்ததாகத்தான் பானம் இருக்கும். ஆனால் இக்கோயிலில் பானம் ஆவுடையாரை விட உயர்ந்ததாக இருக்கிறது. அகஸ்தியர் இத்தலத்திற்கு வந்தபோது அவருக்கு சுவாமி உயர்ந்தவராக காட்சி தந்தாராம். இதன் அடிப்படையில் பானம் மட்டும் பெரிதாக இருக்கின்றது. அகஸ்தியர் சுவாமியின் பானத்தின் மீது தன் கையை உயர்த்தி மலர் வைத்து பூசித்தார். நடராஜர் சன்னதியில் மரகதலிங்கம் ஒன்று உள்ளது. இவருக்கு தினமும் உச்சிக்காலத்தில் மட்டும் பூஜைகள் செய்கின்றனர். இங்கு முருகன் சண்முகர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். காவேரி சிவன் கோஷ்டத்தில் துர்க்கைக்கு அடுத்து சிலை வடிவில் இருக்கிறாள். ஆடி 18ஆம் பெருக்கின் போது இவளுக்கு விசேஷ பூஜைகள் நடக்கிறது. ஒரே கோயிலே இரட்டை கோயிலாக தனித்தனியே அமைந்திருக்கிறது. இதில் பிராணநாதர் கோவிலே பிரதான கோவிலாகும். பிராணநாதர் கோவில் பிரகாரத்தில் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் என இரு தீர்த்தங்களும் அருகருகில் இருக்கிறது. சிவனது 2 கண்களாக இருக்கும் சூரிய சந்திரர்களே இங்கு சிவனை குளிர்விப்பதற்காக தீர்த்தமாக உள்ளது. சுவாமிக்கு இந்த இரு தீர்த்தத்தையும் சேர்த்தே அபிஷேகம் செய்கின்றனர். சிவன் சன்னதிக்கு செல்லும்போது முன் மண்டபத்தில் மகாலட்சுமி சரஸ்வதி இருவரும் துவாரபாலகிகள் போல இருபுறமும் காட்சி தருகின்றனர். இவ்விருவரும் இரு கால்களையும் மடக்கி பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இதில் சரஸ்வதி வீணை இல்லாமல் காட்சி தருகிறார். ஒரு சமயம் காலமாமுனிவருக்கு உண்டாக இருந்த நோயை நவகிரகங்கள் தடுத்ததால் அந்நோய் கிரகங்களுக்கு பிடிக்கும்படி பிரம்மா சாபம் கொடுத்தார். எனவே அவர்கள் பூலோகத்தில் இத்தலம் வந்து சுயம்புலிங்கமாக எழுந்தருளி இருந்த சிவனை வேண்டி தவமிருந்து சாப விமோசனம் பெற்றனர். இவ்வாறு கிரகங்களின் தோஷம் போக்கிய சிவனாக இத்தலத்தில் சிவன் அருள்கிறார். கிரகங்கள் வழிபட்ட இத்தலத்தில் நவகிரகங்களுக்கு சன்னதி கிடையாது. பக்தர்களே, இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலங்கள் என்ற தலைப்பின் மூலம் தஞ்சாவூர் திருமங்கலக்குடியில் உள்ள அருள்மிகு மங்களாம்பிகை சமேத அருள்மிகு பிராணநாதேஸ்வரர் திருத்தலத்தை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டோம். கூடிய விரைவில் மற்றும் ஒரு சிறப்பு சிவஸ்தலத்தை பற்றிய விவரங்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சைதாப்பேட்டை ஜெயந்தி பாலசீனிவாசன். வணக்கங்கள், நன்றிகள். ஓம் நம சிவாய.